வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? திருவாரூர் வந்திருக்கோம். இந்த ஊர் எதுக்காக வந்திருக்கேன் கேட்டினா, இங்கே அசோக் அல்வா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இங்கே ஆண்டவர் கடைன்னு சொல்லி ஒரு அல்வா கடை இருக்குது. கடந்த 50 வருஷமாக அல்வா பண்ணிட்டு வராங்க. ப்ராப்பராக அசோக் அல்வா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இந்த ஊரில் கோவிலும் பயங்கர ஃபேமஸ், அதே டைமில் இந்த அல்வாவும். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இங்கே எத்தனை நாள் அல்வா வாங்குறீங்க? நாங்கள் இப்போ தான் ஒரு போன ட்ரிப்பு வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ தான் புதுசாக வந்து வாங்க வந்திருக்கேன். நல்ல டேஸ்ட் ஆகிமே. தட்சணாமூர்த்தி வேளாங்கண்ணி வந்துருக்கு சார். நாங்கள் இங்கே வேளாங்கண்ணி சார். நாங்கள் ஸோ அங்கேருந்து இதாக வரோம் சார். நாங்கள் ஆமாங்க சார். ஆமாங்க. சூப்பர் சூப்பர். உங்கள் பேருமா? என் பேர் ராணி. ராணி, ஓகே. ஏன்னா நீங்கள் நான் நினச்ச திருவாரூர் இந்த ஊரே நினச்சேன். இல்லை சார், நாங்கள் வேளாங்கண்ணி தான் சார். வேளாங்கண்ணி வந்துருக்கீங்களா? அதாவது கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வரும்போது வாங்கிட்டு போவோம் சொல்லி வந்துருக்கோம். சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது சார். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார். மக்கள் தேடி வந்துடும். அல்வா சோகா நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. வண்டியை காரை நிப்பாட்டி இங்கே அல்வா சோகா, திருவையாறு ஆண்டவர் அல்வா சோகானா ஃபேமஸ். ஜனவரி 1 தியாகபுரம கீர்த்தனை நடக்கும். அதுக்கு பெரிய பெரிய ஆடிட்ஸ்லாம் வருவாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன், பாலமுரளி கிருஷ்ணா, கதிரி கோபால்நாத், நிறைய பேர் இது மாதிரி வர்றவங்க அங்கே போய் ரூமில் வந்து பையை வச்சுட்டு அடுத்து அவங்க விரும்பி தேடி வர்றது இந்த அசோகா அல்வா தான். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. காரில் போகும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா, கணேசமூர்த்தி ஐயாவை மீட் பண்ண போகிறோம். அவர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இன்றைக்கி ஐயாவை நம்ம மீட் பண்ண முடியாது. என்கிட்ட அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அவங்க மகள் வந்து இந்த கடையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் மீட் பண்ணி அந்த அல்வா எப்படி பண்ண சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் கேட்கறதுமே நீங்கள் கேட்டீங்க. எங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆமாம், இந்த கடை அல்வாவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. சூப்பரான ஸ்வீட்ஸு, அதெல்லாம் இங்கே கூட்டமாக வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால நேராக வந்தோம். ஐயாவை பார்க்க முடியல. சரி, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயாவை பற்றி சொல்லுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்பாவோட நேம் வந்து கணேசமூர்த்தி. அவங்க டாக்டர் நான் மகேஸ்வரி. நான் வந்து இப்போ அப்பாவோட இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக தான் நான் இப்போ வந்து கடைக்கெலாம் வந்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்பாவோடைய பிஹைண்ட் அப்பா பின்னாடி ஆமாம், அம்மா, நான், சிஸ்டர் எல்லாருமே. அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றபடி மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்பா 1975 ஆரம்பித்தாங்க இந்த கடையை. அதுக்கு முன்னாடி தாத்தாலாம் வச்சுருந்தாங்க 50 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ கணக்கு 50 வருஷம் இல்லை, 100 வருஷம். அவங்க இது ட்ரெடிஷ்னல் பார்த்தா 100 வருஷம் ஆகுது. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்குறது ஒரு 50 இயர்ஸ் ஆகுது இப்போ. ஓகே, அதாவது 1, 2, 3ஆவது தலைமுறை. ரைட்டா? கண்டிப்பாக. இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அதே ரெசிபியை ஃபாலோ பண்ணுறது? அதே அப்படியே விறகு அடுப்புலேயே செய்கிறது எல்லாமே. நம்ம கடையில் வந்து எதுவுமே கேஸே கிடையாது, எல்லாமே நேச்சரான இதுதான். அதேமாரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நேச்சரான ஒரு ஃப்ளேவர்ஸ் தான். பாதாம், பிஸ்தா, ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே வந்து பச்சை கற்பூரம் எல்லாமே நம்மளுடைய நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் தான் எல்லாமே. இங்க எத்தனை பேர் வேலை செய்றாங்க? இங்க ஒரு 30-35 பேர் இருக்காங்க. மாஸ்டர்ஸ்னா எத்தனை வருஷமா கூட இருக்காங்க? மாஸ்டர்ஸ் நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 35 இயர்ஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ரைட்டா? ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாம், அண்ணாக்கள் தான் எல்லாம். ஸோ இங்க என்னென்னலாம் பண்றீங்க ஆக்சுவலா? நம்மள்ட்ட வந்து சார் மெயின் வந்து 2 ஸ்வீட் அப்பேலேருந்தே. ஒன்று வந்து அசோகா, ஒன்று வந்து அல்வா. அப்பா இப்போ வந்து ஒரு இன்னோவேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களாவே. ஒரு ஸ்பெஷல் அல்வா ஒன்று, ஒரு ஸ்பெஷல் அசோகா ஒன்று. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பாதாம், பிஸ்தா, சாரா பருப்பு, முந்திரி, திராட்சை, செரி ஃப்ரூட்டு எல்லாமே அதில் போட்டிருக்கிறாங்க. ரீசெண்டாக மாடிஃபை பண்ண அந்த அல்வா. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அல்வாவில் நம்ம அன்றைக்கி தாத்தாக்கு சொல்லி கொடுத்த அந்த அல்வா ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறோம். அது எப்போதும் போல் நமக்கு ரெகுலர் சேல்ஸில் உண்டு, அதுவும் உண்டு. சரி, அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுறீங்க? இது அன்னியில் வந்து சேவரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோடது ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு போடுறது. இங்கே வந்து மிக்சரு, காராச்சேவு, காரா பூந்தி, அப்புறம் ஓமப்படி, கடலை பக்கோடா, சிப்ஸ் நம்ம இதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது ஏன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. காரில் போகும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க சிப்ஸு.
அதனால ரொம்ப எல்லாமே நாங்கள் வந்து டைரெக்டாக டெய்லியுமே கிச்சனில் போய் மாஸ்டர் அண்ணா கிட்ட போய் நான் காலையில் பேசிட்டு தான் நான் அதுக்கப்புறம் கடையில் வந்து திறக்கிறது. ஓகே ஓகே சரி. ரொம்ப குவாலிட்டியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறோம். அப்பையும் அப்படி தான், இப்பயும் நாங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே கவனிச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. நல்ல விஷயம் நல்ல விஷயம். அதனால தான் இன்னைக்கு மக்கள் இவ்வளோ பேர் தேடி வராங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம அந்த ரெசிபி பார்க்க போயிடலாமா? போகலாம் ஓகே. யார் பண்ண போகிறா எங்கள் ரெசிபி? இங்கே வந்து மணிகண்டன் அண்ணாங்கிறவங்க, அவங்க தான் கொஞ்சம் சீனியரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து செல்வம்னு ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க. ஃபைனலாக இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இடத்துக்கு, அதாவது விறகெல்லாம் வச்சு பண்ணுற பார்க்கும்போது தெரியுது கேஸ்லாம் எதுவுமே இல்லை. அன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். ஆமாம், பாரம்பரியமான ஒரு கிச்சன் இது. இப்போ யார் நம்ம கூட சமைக்க போகிறாங்க? இப்போ வந்து தமிழ் செல்வம்னு அண்ணா இருக்கிறாங்க. இவங்க ஆமாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்மள்ட்ட இருக்கிறாங்க. 35 வருஷமாக இருக்கிறாங்க நம்மள்ட்ட. வணக்கம். வணக்கம். எங்கள் கிச்சனில் இன்னொரு மெயின் மாஸ்டர் இவங்க. அண்ணன் பேர் வந்து மணிகண்டன். அவங்களும் கிட்டத்தட்ட 35 வருஷமாக எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இந்த அண்ணன் பேர் மணிகண்டன். ஆமாம், மணிகண்டன். அண்ணன் பேர் தமிழ் செல்வம். தமிழ் செல்வம். செல்வம் அண்ணன். செல்வம் மணி அண்ணன். ஆமாம். ஓகே. ஏன்னா பயப்படுறீங்க? பயம் இல்லை சார். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 35 வருஷமா இருக்கீங்க. ஐயா கூட தான் இருக்கீங்க. ஸோ அப்போதுலேருந்து ஆல்பம் மட்டும் தான் பண்ணுவீங்களா எப்படி? ஆர்டர் நிறையா தீபாவளி பொங்கல் நேரத்தில் கொடுப்பாங்க. அதை மட்டும் அப்போ போட்டு கொடுத்தோம். ஒரு காலத்தில் நிறையா நாங்கள் ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, பாதுஷா, மினி ஜாங்கிரி, பால்கோவா எல்லாம் போட்டோம். இப்போ இது 2 தான் எங்களுக்கு மெயின். இது 2 மெயின். காலம்லேருந்து நைட் வரைக்கும் நல்லா போடுவோம். போய்கிட்டே இருக்கோம். வெளியூர்லேருந்து வர்றவங்க வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி 10 வித காரம் போடுறோம். காராச்சேவு, மிக்சர், பக்கோடா, மணிக்காரம், கடலை பக்கோடா, ஆந்திரா முறுக்கு, ஓமப்பொடி, பொடி காராச்சேவு, சிப்ஸு, ஊட்டி உருளை சிப்ஸு, அவ்வளோதும் சூப்பராக இருக்கும். சரிண்ணா. இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரீங்க இங்கே? எல்லாம் ஒரே தான். எந்த மெட்டீரியல்ஸும் நாங்கள் வாங்கி விற்கிறதில்ல, எங்களுடைய சொந்த தயாரிப்பு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நமக்கு தேடி வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் அண்ணன் பேச மாட்டுறாரு, ரொம்ப சைலண்டாக இருக்காரு. இன்னொரு அண்ணன் வந்து 10,000 பட்டாசு வெடிக்கிற மாதிரி டக் டக்குன்னு வெடிச்சிட்டே போயிட்டாரு. சரிண்ணா, நாங்கள் அல்வா பண்ணுறோம். அல்வா பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு போகிறோம். சரிண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த அசோக் அல்வா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. ஆனால் இப்போ நம்ம அசோக் அல்வா பண்ண போகிற சொன்னீங்களே? ஆமாம் சார். இப்போ நான் வீட்டில் இந்த அசோக் அல்வா செய்கிறேன். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ செய்கிறேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்களேன். வீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றோம். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு அரிசி மாவு, 3 கப்பு ஜீனி, நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, செரிப்பழம், டைமண்ட் கல்கண்டு, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் நம்ம வேணுங்கிற அளவு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு கொடுத்து நெய் எந்த அளவுக்கு போட நல்லா இருக்கும்? 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நீங்கள் தேவையான அளவு போடலாம் சொல்லி சொல்லிட்டீங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு 1.5 கப்பு நெய் கொடுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்டாக வரும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது அந்த ப்ராப்பரான குவான்டிட்டி அளவு வந்து தெரியாமல் பண்ணுறாங்க. உண்மையாகவே வந்து நான் அரிசிமா போட்டு வீட்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் மைதா போட்டு பண்ணும்போது வந்து நீ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதனால தேடி இங்கே வந்திருக்கோம். இப்போ ஐயா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வானவியில் 13 கிலோ போட போகிறேன். அதுக்கு தேவையான நெய் கொடுக்குறேன். இப்போ அடுத்து மைதா கொடுத்து வறுக்க போகிறேன். சரி, ஓகே. ஸோ எடுத்த உடனே மைதா தான் நம்ம போடணும். ஆமாம், மைதா போட்டு நல்லா புரியுது. ஆமாம், அது நெய் காஞ்சிருச்சுல. சரி, காஞ்சதான் இந்த வாடை வருது பாருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதை நல்லா மைதா கெட்டி விழுவாத அளவுக்கு அப்படி கிண்டணும். ஓகே. எவ்வளோ நேரம்? சும்மா ஒரு 10 நிமிஷம். சரி, ஓகே. ரொம்ப நேரம் விட்டோம்னா அது அப்படி திரண்டு திரியாக போயிடும். அது இடம் கொடுக்கக்கூடாது நம்ம. ஓகே, அதனால இப்படி பண்ணுறோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவு கொடுக்க போகிறேன் இப்போ அடுத்து. ஓகே. அப்பா போட்டு நல்லா பொங்கி வருது. ஓகே. இதுக்கு பிறகு பாசிப்பருப்பு வேக வச்சதை இப்போ அதில் கொட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த மைதாவும் இந்த அரிசி மாவும் நம்ம குக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும் அப்படிலாம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அந்த நெய்யோட கலர் வருது பாருங்க. ஆமாம், அந்த லைட் எல்லோ கலர் வருது. எல்லா கலர் முருவி அந்த நெய்யோட கலர் அப்படியே தனியாக தெரியும். இந்த பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பு இதில் கொட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுவா? ஆமாம். சரி, ஓகே. இது கொஞ்சம் சுண்டி அந்த நெய்யெல்லாம் இருக்கணத்துக்கு அப்புறம் ஓகே ஜீனி கொடுக்க போகிறேன். கடைசியாக தான் அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஆமாம். ஓகே. இப்போது இந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு எவ்வளோ நேரம் ஆகும்?
ஒரு 20 நிமிஷம் இந்த பாசிப்பருப்பை கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஓகே. அது டைட் ஆகி இந்த கொடுத்த நெய்யெல்லாம் அப்படி கொப்பளிக்கும். இப்போ சர்க்கரை கொடுக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உருகி வரும்போது நம்ம சர்க்கரை தரோம். ஓகே, நான் போடுறவா சர்க்கரை? நான் போடுறேன். சுற்றி அப்படி சுற்றி போடணும். இப்போ அந்த சக்கரை போட்ட பிறகு நல்லா லைட்டாக மெல்ட் ஆகி வருது. அதாவது சக்கரை போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாசிப்பருப்பு கெட்டியாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் லூஸ் ஆகுது. அந்த பாசிப்பருப்பு அந்த சர்க்கரையும் சேர்ந்து வருது. ரைட்டா? ஆமாம். ஓகே. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அசோக் அல்வா. இந்த அசோக் அல்வான்னு சொல்லி பேர் எதுக்காக வந்தது? இந்த கடையை முத நடத்தினவர் ராமையர். அவர் தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். அவருடைய போட்டாவை இன்னைக்கு கடையில் வச்சுருக்கோம். அவர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே நடத்தினார். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருக்கு பையன்கள்லாம் நல்லா படித்து வெளிநாடு போயிட்டாங்க. கல்கத்தா, பெங்களூரு, பம்பாயின்னு பெரிய பெரிய அரசு ஊழியர்களாக ஆகிட்டாங்க. அதனால் இந்த கடையை வந்து அவர் நடத்துகிற நேரத்தில் போர் நடந்துச்சு இந்தியாவில். அப்போ கோதுமை தட்டுப்பாடு ஆகிடுச்சு. தட்டுப்பாடு ஆனப்போ வேற ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு போடுவோமேன்ட்டு அவர் என்ன பண்ணார், இந்த பாசி பருப்பை கண்டுபிடிச்சி அதில் இது மாதிரி இவ்வளோ மூலப்பொருளையும் கொடுத்து இதுக்கு பேர் அசோகான்னு அவர் வச்சார். அது இன்னைக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் மூலஸ்தானம். எவ்வளோதோ பேர் தமிழ்நாட்டில் அசோகா போடுவாங்க. மதுரை முனியாண்டி விலாஸ் மாதிரி ஊருக்கு ஊர் அசோகா கடைக்குன்னு போடுவாங்க. ஆனால் இங்கே தான் முத உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த ராமையர் உடல்நிலை பாதிக்கப்படுற நேரத்தில் இப்போ இருக்கிற எங்கள் முதலாளி கணேசமூர்த்தி அட்டை கடையை கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த கடையை பேரை நீ காப்பாற்றுன்னு ஒப்படைச்சாரு. இவர் எடுத்து இப்போ 40-50 வருஷத்துக்கு மேலே நடத்திக்கிட்டு இருக்காரு. கோடீஸ்வரம் வந்தாலும் சரி, சாதாரண குழந்தை வந்தாலும் சரி, வாங்க தம்பிக்கு என்னன்னு கேட்டு கொடுப்பா, தம்பிக்கு என்னன்னு கேட்டு விட, முதல்ல கொஞ்சோண்டு கையில் அசோகா எடுத்து விட அப்படின்னு பிரியமாக சொல்லுவார். அது சாப்பிட்டு முடிஞ்ச கையோட அவங்க நிறைய வாங்கிட்டு போய் விடுவாங்க. அந்த அளவுக்கு முதலாளி வர்றவங்களுக்கு ஒரு வரவேற்பு மரியாதை கொடுப்பாரு. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் வராங்க. ஆமாம். ஜனவரி 1 இங்கே திருவையாறில் உலக புகழ்பெற்ற தியாக பிரம்ம உற்சவம் ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனைக்கு ஏகப்பெரிய கலைஞர்கள்லாம் வருவாங்க. திருவிழா ஜெயசங்கர் கேரளாவிலேருந்து நாதஸ்வரம் 5 நாள் இருப்பார். 5 நாளும் ஸ்வீட்டு சாப்பிடாம போக மாட்டார். அப்படியே அசோகா இது மாதிரி எல்லாரும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள், கலை நிகழ்ச்சிக்கு வர்றவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ அசோகா ரெடியாக போகுது. அதுக்கு மூலப்பொருள் கொஞ்சோண்டு கலரு சரி கொடுக்க போகிறேன். சரி. சாதா லோக்கல் பவுடர் கிடையாது, ஐஏசி தரை சான்றிதழ் பெற்ற பவுட்ரு. ஸோ இப்போ இந்த கலர் பவுடர் போட்டாச்சு. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே. கலர் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆன பிறகு நெய் கொடுப்பேன் திருப்பி. கடைசி நெய் பண்ணுமா? நெய் கொடுப்பேன். நிறைய கொஞ்சம் நெய் கொடுப்பேன். நெய் கொடுத்ததுக்கப்புறம் ஏலக்காய் கொடுப்பேன் வாசனைக்கு. இந்த அசோக் அல்வா வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணா வராது அப்படின்னா இருக்கா? முறையா செஞ்சா வந்துடும். அதாவது சில பேர் செய்ய தெரியாம செஞ்சுட்டு ஐயோ நான் செஞ்சு பார்த்தேன் தம்பி சரியா வரலன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னபடி இப்போ நீங்க கேட்டீங்களா, அதுபடி முறையா செஞ்சுட்டா எதிர்பார்க்கிற அளவுக்கு இனிப்பா டேஸ்டாகவும் இருக்கும். இந்த செய்முறையை ஃபாலோ பண்ணணும். செய்முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அல்வா வந்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு நினைக்க நம்ம ஆரம்பிச்சு. ரைட்டா? ஆமாம். அதான் சொன்னேன் 40 நிமிஷம் கணக்கு ஒரு ஈட்டுக்கு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நெய் கொடுக்க போகிறேன். சரி, ஓகே. இந்த நெய் ஊற்றுனா நல்லா கொதிச்சு வருது. ஆமாம். வேக்காடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம். ரொம்ப தணல் கொடுக்கக்கூடாது. ஓகே. அடுப்பு லைட்டாக எரியுது பாருங்க. இந்த அல்வா பண்ணால் எத்தனை நாள் வீட்டில் வச்சு சாப்பிடலாம்? ஒரு 3 நாள். ஏன்னா பச்சை பயிறு தானே, அதனால 3 நாளைக்கு வச்சுக்கலாம். சரி, ஓகே. அல்வா வந்து 5 நாளைக்கு வச்சுக்கலாம். அசோகா வாங்கிட்டு போனேன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட ரூமில் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து 3 நாளைக்கு தான் சொல்லுவோம். ஏன்னா வீணாக போயிடுச்சுன்னா ஐயா நல்லா இருந்துச்சு, ரைட்டு. அதனால நாங்கள் 3 நாள் கேரண்டி கொடுப்போம். அது அதிக நாள் இருந்தாலும் அவங்களுடைய லக்கு. இப்போ நெய் கொடுத்தாச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் இறக்கிடுவோம் அசோகாவை. அதுக்கு முன்னாடி இப்போ ஏலக்காய் கொடுக்க போகிறோம் வாசனை. இந்த ஏலக்காயில் வேறு என்ன போட்டிருக்கீங்களா? எப்படி? ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம். இந்த 3 அளவு எப்படி? ஒரு வீட்டில் செய்கிறதுக்கு சும்மா ஒரு 10 ஏலக்காய், துள்ளியோண்டுக்கு ஒரே ஒரு அரை ஜாதிக்காய்,
துள்ளியோண்டு பச்சை கற்பூரம். Okay. இது 3 மிக்ஸியில் போட்டு இல்லை அம்மியில் வச்சு நல்லா மை போல் நசுக்கி எடுத்துக்கணும். சரி. கடைசியாக இது மாதிரி இறக்கும் போது போட்டால் அந்த வாடை கும்முன்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதை நம்ம போடுறோம். ஆமாம், இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, சரி, இதெல்லாம் போடுறேன். ஓகே. போட்டு இந்த நெய் கொடுத்த நெய்யெல்லாம் கக்குது பாருங்க, வேக்காடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஐயா, தேங்க்யூ. நன்றி. சூப்பரான அல்வா. இன்னைக்கு இந்த அசோகா அல்வா எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. நீங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இது சூப்பராக இருக்கும். ஆனால் முறைப்படி செஞ்சீங்கன்னா அருமையாக அமைஞ்சிடும் வீட்டில் அசோகா. மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த ஊர் ஸ்பெஷல் அசோக் அல்வா கற்றுக்கிட்டோம். அந்தளவுக்கு பிரமாதமாக ஐயா சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் எங்களுக்கு என்ன குறைன்னா, அப்பாவை பார்க்காம போகிறோமே, அதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவருக்கு சீக்கிரமாக வந்து உடம்பு சரியாகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துட்டிங்களா? அருமையாக பக்காவாக சொல்லுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டு. வீட்டில் நான் நார்மலாக கிராமில் சொல்வேன். ஐயா சொன்னது என்ன, ஒரு கப்பு, அதாவது ஒரு கிளாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி பண்றது, எல்லார் வீட்லயும் கிளாஸ் இருக்கும், ஈஸியா அளந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி அழகா சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருந்ததுங்களா? ரொம்ப திருப்தி. ப்ராப்பரா, அதுவும் ப்ராப்பரான கடையில வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி வந்ததுக்கு வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்த லோக்கல்லையும் சரி எங்களுக்கு எந்த விதமான பிரான்ச்சஸும் கிடையாது. எங்களுக்கு ஒரு 50 இயர்ஸாக எங்களுக்கு ஒரிஜினல் ஒரே கடை தான். எங்கள் கடைக்கே வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து திருவையாறு வரீங்கன்னா கண்டிப்பாக அசோக் அல்வா சாப்பிடுச்சுன்னா ஆண்டவர் கடை. நீங்கள் ஒன்றுமே இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அப்படியே வந்தீங்கன்னா எல்லோ கலர் போர்டு பெருசாக போட்டிருப்பாங்க, ஆண்டவர் அல்வா கடை சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே வாங்க, வேறு எந்த ஒரு பிரான்ச்சஸும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதம் ரெசிபி. இதே மாதிரி அடுத்த ஊரில் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.